சுடானை பற்றி பேசுங்கண்ணா. ரொம்ப பேர் என்கிட்ட கேட்ட கருத்துக்கள் இல்லாட்டி ரொம்ப பேர் என்கிட்ட சொன்ன தலைப்பு சுடான் அப்படிங்கிற தலைப்பு தான். இந்த தலைப்பு வழியாக பேசுகிறதுக்கு சுடான் அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதுமா? இலங்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணுமே. இலங்கை அப்படின்னு சொல்லும்போது ஈழமும் தெற்கு சூடான் அப்படிங்கிற நாடும் இரண்டும் சந்தித்தது ஒரே மாதிரியான நிலைமை தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடக்குமுறையானாலும் சரி, அங்கே இருந்த பூர்வக்குடிகளானாலும் சரி, அடக்குமுறையில் பூர்வக்குடிகளாக இருந்த தமிழர்கள் அங்கே அடக்குமுறை செய்யப்பட்டு நீங்கள் பூர்வக்குடி கிடையாது, நீங்கள் வந்தேரிகள், இல்லாட்டி உங்களுக்கு இங்கே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி விரட்டப்பட்டார்கள். அதே மாதிரி தான் சுடான் அப்படிங்கிற நாட்டிலையும் இரண்டு மதங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் அங்கு வாழ்ந்த பூர்வக்குடிகள் பழங்குடியினர்கள் விரட்டப்பட்டார்கள். இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் இது மட்டும் காரணம் கிடையாது. சுடான் அப்படிங்கிற ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நாடுகளில் முதலிடத்தை பிடிப்பது சுடான் தான். இந்தியா மாதிரி ஒரு 75% அளவுக்கு அது என்னவாக இருக்கும், சுடான் அப்படிங்கிற நாட்டின் நிலப்பரப்பு இருக்கிறது. ஸோ இவ்வளோதான் பிரச்சனையா? சுடானில் இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனை மட்டும்தான் நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் உலக அரசியலுக்காக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். 2000 அப்படிங்கிற ஒரு வருடத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், வடகொரியா, சுடான், லிபியா, சிரியா இப்படிப்பட்ட நாடுகளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் சிஸ்டம் கிடையாது. ரோத்சைல்டு நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோமே, இலுமினாட்டிகள் மொத்த வங்கிகளில் இவங்க கண்காணிப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரோத்சைல்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரோத்சைல்டுக்கு பேங்கிங் சிஸ்டம் எங்கே இல்லாமல் இருந்துச்சு? சுடானில் இல்லாமல் இருந்துச்சு, லிபியாவில் இல்லாமல் இருந்துச்சு, வடகொரியாவில் இல்லாமல் இருக்குது, ஈரானில் இல்லாமல் இருந்துச்சு, ஈராக்கில் இருந்துச்சு. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய வேண்டியதாக இருக்குது. 2000க்கு பிறகு தான் சில நாடுகளில் மட்டும் இந்த ரோத்சைல்ட்ஸ் அப்படிங்கிற அவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு பேங்க், ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டம் என்பது கொண்டு வரப்படுகிறது. இதற்காகத்தான் அங்கே உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படுத்தப்படுகிறதா? ஆயில், எண்ணெய் வளம் அப்படிங்கிறது இப்போது சுடான் அப்படிங்கிற நாட்டை இரண்டாக கூறு போட்டிருக்கிறதா? முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கிடையே அங்கே என்ன பிரச்சனை? இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சுடான் அப்படிங்கிற பெயர் இதற்கு எப்படி வந்துச்சு, இந்த நாட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் நைல் நதி அப்படிங்கிறத நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நைல் நதி முழுவதுமாக சுடான் நாட்டை மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது. ஸோ இந்த நைல் நதி பாய்ந்த இடங்களில் எல்லாமே அலையாத்தி காடுகள் அப்படிங்கிற காடுகள் உருவாக்கப்பட்டன. சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுப்பு நில காடுகளை சூட் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். இந்த சூட் தான் பிற்காலத்தில் சுடானாக மாறியது என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. சுடான் அப்படிங்கிற நாட்டை கருப்பு நாடு அப்படின்னும் அழைத்து வந்தார்கள். அங்கே கருப்பர்கள் அதிகமாக இருந்ததால் அதை கருப்பு நாடு அப்படின்னும் அழைத்து வந்தார்கள். சுடான் அப்படிங்கிற ஒரு நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிபி 7வது நூற்றாண்டுக்கு முன்பு வரை யார் தான் அங்கே ஆட்சி செய்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள், இல்லாட்டி அங்கே இருந்த பழங்குடியினர்கள், அங்கே இருந்த கொஞ்சம் மன்னர்கள், இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் 7வது நூற்றாண்டுக்கு பிறகு வடக்கு சூடானில் யார் வருகிறார்கள்? அரேபியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறார்கள். இந்த காடுகள் வழியாகவும் இப்படி நிறைய இடத்துல அரேபியர்கள் வடக்கு சூடானில் வந்து அவங்களுடைய குடியிருப்புகளை எல்லாமே அமைக்கும் போது வடக்கு சூடானில் இருந்த நிறைய பழங்குடியினர்கள் எங்கே விரட்டப்படுகிறார்கள்? தெற்கு சூடானுக்கு விரட்டப்படுகிறார்கள். ஸோ இப்போ வடக்குல அரேபியர்கள் முழுவதுமாக வந்துட்டாங்க. தெற்கு பகுதிகளில் இங்கிருந்து விரட்டப்பட்ட நிறைய பழங்குடியினர்கள் பிளஸ் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் அங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் சுடான் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன பிரிவினை கிபி 7வது நூற்றாண்டில் வருகிறது. இந்த ஒரு பிரிவினை கிட்டத்தட்ட 19வது நூற்றாண்டு வரை இருந்து கொண்டே தான் இருந்தது. ஸோ இந்த மதங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மதம் புதிதாக தோன்றும் போது அந்த மதத்தை பரப்புவதற்காக நிறைய பேர் முயல்வார்கள். இது எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு, எல்லா வரலாறுலையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் அரபு நாடுகளிலிருந்து நிறைய பேர் அரேபியர்கள் இங்கே வராங்க. சூடானில் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த இனத்தை பரப்புவதற்காக வருகிறார்கள். அங்கே நிறைய பேர் மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள். இப்போ இஸ்லாமியர்கள் அங்கு கூடுதலாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டியாக மாற்றப்படுகிறார்கள். பழங்குடியினர்களும் மைனாரிட்டியாக மாற்றப்பட்டு தெற்கு வடக்கு அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. 1821வது வருடம் துருக்கி மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் இந்த சூடான் அப்படிங்கிற ஒரு நாட்டை தங்களுடைய காலனி நாடுகளாக மாற்றுகின்றன. இப்படி மாற்றின பிறகு தெற்கு சூடானை அவங்க எதற்காக மட்டுமே பயன்படுத்தினாங்கன்னா, அடிமை வியாபாரம் செய்வதற்காக மட்டுமே. அங்கு இருக்கும் மனிதர்களை அடிமைகளாக விற்பார்கள், வேற யாருக்காவது அடிமைகளாக மாற்றி கொடுப்பார்கள். இதற்கெல்லாம் ஒரு சந்தையா, ஒரு இடமா எதை வச்சுக்கிட்டாங்க? தெற்கு சூடான் அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பை வைத்து கொண்டார்கள். ஸோ வடக்கு சூடான்ல அரபி அப்படிங்கிற மொழியை எல்லாருமே பேசிட்டு வராங்க, அதுதான் அங்கே பேசணும். ஆனால் அப்படியே நீங்கள் தெற்கு சூடானை வந்தீங்கன்னா அரபி கிடையாது, கொஞ்சமாக மொழி மாற்றம் முழுமையாக அடையாத அரபி பேசப்பட்டது. அதே மாதிரி ஆங்கிலமும்
பேசப்பட்டது, பழங்குடியினர்களின் சில மொழிகளும் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 200 குழுக்களுக்கு மேல இனக்குழுக்கள் என்பவர்கள் இந்த தெற்கு சூடானில் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய மொழியும் அங்கே பேசப்பட்டது. இப்படி துருக்கியர்களும் எகிப்தியர்களும் சூடான் அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆண்ட பிறகு யாருடைய கையில் போகிறது? பிரிட்டனின் கையில் போகிறது. பிரிட்டன் அப்படிங்கிற நாடு இந்த சூடான் அப்படிங்கிற நாட்டை எப்படி ஆட்சி செய்ததுன்னா இரண்டாகத்தான் ஆட்சி செய்தது. வடக்கு சூடானுக்கு வேற மாதிரி ஆட்சி முறைகள், தெற்கு சூடானுக்கு வேறு விதமான ஆட்சி முறைகள். இப்படி அவங்களும் காலங்காலமா இந்த இரண்டையும் வேறு வேறு நாடுகளாகத்தான் பார்த்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வருஷம் 1956 இந்த வருடத்தில் இரண்டு சூடானும் ஒரே சூடான் தான், நாங்க இதை சூடான் குடியரசாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் அரசாங்கம் சொல்கிறது. அதன் பிறகு இரண்டும் வடக்கு மற்றும் தெற்கு சூடான் சூடான் குடியரசாக அறியப்படுகிறது. இப்படி இரண்டு நிலப்பரப்பு ஒரு நிலப்பரப்பாக சூடான் குடியரசாக மாறும்போதுதான் ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடாக சூடான் உருப்பெறுகிறது. 4 கோடி மக்கள் அந்த நேரத்தில் அங்க இருக்காங்க. அதுல 31% அரேபியர்கள், 61% ஆப்பிரிக்கர்கள், 8% மீதம் இருக்கும் நபர்களாக இருந்தார்கள். நிறைய எண்ணெய் வளங்களும் இந்த சூடான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்துச்சு. ஸோ எண்ணெய்ன்னு சொன்ன உடனே அங்கே நிறைய விதமான பிரச்சனை வரணும். ஏன்னா அந்த எண்ணெயை கொள்ளையடிப்பதற்காக கச்சா எண்ணெய், டீசல் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் போராட்டமாக எல்லா நாடுகள்லையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரியான சில போராட்டங்களும் இந்த சூடான் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய பெரிய அந்நிய சக்திகள் சூடானை கொள்ளையடிக்க நினைக்கும் போது அங்கே உள்நாட்டு கிளர்ச்சிகளை ஏற்படுத்த அந்நிய சக்திகள் மறக்கவில்லை. தெற்கு சூடான்ல இருக்கிற மக்கள் எங்களுடைய உரிமை பறிபோகிறது, எங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிறைய போராட்டத்தில் ஈடுபட்டே இருந்தாலும் வடக்கு சூடான் அப்படிங்கிற ஒரு நாட்டை எல்லாருமே சேர்ந்து வளமாக மாற்றினார்கள். அங்க அரபி மொழி அப்படிங்கிறது நாட்டின் மொழியாக மாற்றப்பட்டது. தெற்குல இருக்கிறவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல, அது எங்களுடைய மொழி கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகும் முழு ஆட்சி மொழியாக அரபு என்பது கொண்டு வரப்பட்டது. அங்க அரேபிய நாட்டில் இருக்கும் சட்டதிட்டங்கள் முழுவதுமாக கொண்டு வரப்பட்டன. இப்படி அரேபிய நாட்டு சட்டதிட்டங்கள் வெறும் 31% இருந்த அரேபியர்களுக்காக 61% ஆப்பிரிக்கர்கள் அவர்களுடைய மொழி, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய சட்டதிட்டங்கள் எல்லாத்தையுமே மாற்றணும்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய கிளர்ச்சி 1960 இருந்தே ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் சூடான்ல ரொம்ப பெரிய உள்நாட்டு கலவரம்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னனாலையும் இவ்வளோ நாள் இது ராணுவ ஆட்சியின் முறையில் தான் இருந்துச்சு. ஆனால் 1964களில் ராணுவ ஆட்சி என்பது அகற்றப்பட்டு புதிதாக ஒரு ஆட்சியை நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய போராட்ட தியாகிகள் இல்லாட்டி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி முறையை அமைக்கிறார்கள். இந்த ஆட்சி முறையில் அவங்க என்ன சொல்றாங்க? தெற்கு சூடானுக்கு நாங்கள் தேவையான நல்லது செய்கிறோம், வடக்கு சூடானுக்கும் அதே மாதிரி நல்லது தான் செய்வோமே தவிர யாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டோம், உங்களுக்குன்னு ஒரு கீழ் சபையை நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெற்கு சூடானுக்காக ஒரு கீழ் சபை என்பது அமைக்கப்படுகிறது. இது நடந்தது 1968. ஆனால் 1969லேயே மறுபடியும் இராணுவத்தால் இந்த ஆட்சி என்பது கவிழ்க்கப்பட்டு மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சி என்பது அமைக்கப்படுகிறது. அப்படி உருப்பெற்று ஒரு தலைவராக மாறியவர் தான் இப்போ கடைசி அந்த சூடான் நாட்டு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறார். அவருடைய பெயர் ஒமர் ஹசன் அல் பஷீர் அப்படிங்கிறவர் தலைவராக வருகிறார். இது 1989களில் நடக்கிறது. இந்த 1989 2005க்குள்ள பலவிதமான படுகொலைகள் என்பது செய்யப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் நபர்கள், குறிப்பா தெற்கு சூடானை சேர்ந்த நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருமே தெற்கு சூடான் அப்படிங்கிறத தனி நாடாக அறிவியுங்கள் என்று போராடியவர்கள். இரண்டு நாடுகள் ஒன்றாக இருந்த போதும் கீழ் சபை என்பது அமைக்கப்பட்ட போதும் இந்த கீழ் சபை அப்படிங்கிறது 1972 தெற்கு சூடான் மற்றும் வடக்கு சூடான் இந்த இரண்டு நிலப்பரப்புக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. அந்த உடன்படிக்கையின் பெயர் அடிஸ் அபாபா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை படி யாருமே நடக்கல. தெற்கு சூடான் மறுபடியும் சூறையாடப்பட்டது. தெற்கு எப்பவுமே தேய்ந்து தேய்ந்து போக வடக்கு மட்டுமே வளர்ந்து கொண்டே வந்தது. இது 1989 கண்டினியூ ஆச்சு. 2005 வரை இதே ஒரு பிரச்சனையினால நிறைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த ஒமர் ஹசன் அல் பஷீர் அப்படிங்கிறவரும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. நிறைய நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். கடைசியா 2005 வேறொரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. 2005க்கு பிறகு 2011 தெற்கு சூடான் அப்படிங்கிறது தனி நாடாக அறிவிக்கப்படுகிறது. எங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. சோ தெற்கு சூடான் அப்படிங்கிறது தனி நாடாகவும் வடக்கு சூடான் அப்படிங்கிறது சூடான் அப்படிங்கிற ஒரு நாடாகவும் மாறுகிறது. இப்படி மாறிய பிறகு இந்த ஒமர் ஹசன் அல் பஷீர் அப்படிங்கிறவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது அவர் இனப்படுகொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் கிரிமினல்
கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு மறுபடியும் இந்த ஒமர் ஹசன் அல் பஷீர் அப்படிங்கிறவர் சுடான் அப்படிங்கிற நாட்டில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு முறை அரெஸ்ட் வாரண்ட் வருது, அதுல அரெஸ்ட் பண்ண முடியல. அடுத்ததா மறுபடியும் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வருது, அதுலயும் இவர் கைது செய்யப்படவில்லை. சோ சூடான் அப்படிங்கிற நாட்டில் மறுபடியும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கும்போது அதற்கு நிறைய தடைகளும் விதிக்கப்படுகின்றன அமெரிக்க நாடுகளாலும் ஐரோப்பிய நாடுகளாலும். சூடான் அப்படிங்கிற நாடு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான தடைகள் என்பது விதிக்கப்படுகின்றன. 2 நாடுகளாக சூடான் குடியரசு மாறிய போது சூடான் அப்படிங்கிற நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் அங்க இருந்த அரசியல் குழப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். தெற்கு சூடான்ல இங்க இருந்த நிறைய விதமான பிரச்சனைகள் செயற்கை முறையாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள். காரணம், சூடான் அப்படிங்கிற ஒரு குடியரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணெய் வளத்தில் 4/3 பங்கு தெற்கு சூடான்ல மட்டுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா தெற்கு சூடான்ல பஞ்சம் பட்டினி இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடி நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல இருந்தெல்லாம் புலம்பெயர்ந்து வேற எங்கெல்லாமோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபையே சொல்லுது. அந்த அளவுக்கு தெற்கு சூடானின் நிலைமை மோசமாக இருக்கும் போது அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்றால் எங்க வந்து கைப்பற்றணும், யாரை கைப்பற்றணும்? வடக்கு சூடானை கைப்பற்ற வேண்டும். காரணம் இருக்கிறது, வடக்கு சூடான்ல தான் எல்லா விதமான வளர்ச்சியும் செய்யப்பட்டது. ஸோ தெற்கு சூடான்ல இருந்து எடுக்கப்படுற எண்ணெய் வளங்கள் வடக்கு சூடான் வழியாகத்தான் போயாகணும். தெற்கு சூடான்ல இப்போ ஆல்ரெடி என்ன இருக்கு, பஞ்சம் பட்டினிலாம் இருக்கிறனால அமெரிக்காவாகட்டும் இல்லாட்டி ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் தெற்கு சூடானை சுரண்டுவது இல்லாட்டி தெற்கு சூடானை அடிமைப்படுத்துவது ஈஸியான வேலை தான். ஆனால் வடக்கு சூடானை முழுவதுமாக அடிமைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த 2 நாட்டிலேயே இருக்கிற எண்ணெய் வளங்களை அவர்களால் கொள்ளையடிக்க முடியும். இது மட்டும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததா இங்கே பேங்கிங் சிஸ்டமே இல்லாமல் இருக்கு. பேங்கிங் சிஸ்டம் இல்லாமல் இருந்ததுனால ஒமர் ஹசன் அல் பஷீர் அப்படிங்கிறவர் சொல்றாரு, நமக்கான கரன்சியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், நம்ம பொருளாதாரத்தை நம்மளே மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புலாம் கொடுக்கும்போது தான் ஒமர் ஹசன் அல் பஷீர் அப்படிங்கிறவர் மேல ரொம்ப பெரிய குற்ற செயல்கள் கடுமையாக மாற்றப்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார். ஸோ இந்த கைதுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சுடான் அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையின் போது ஜூன் மாதம் 4ஆம் தேதி முகமது ஹஷீம் மட்டார் அப்படிங்கிறவர் கொல்லப்படுகிறார். 2 பெண்களை பாதுகாப்பதற்காக அவருடைய உயிரை இழக்கிறார் முகமது ஹசீம் அப்படிங்கிறவர். இந்த முகமது ஹசீம் அப்படிங்கிறவருக்கு பிடித்த ஒரு நிறம் என்பது நீல கலராக இருக்கிறது. அதனால தான் நீங்க நிறைய இடத்துல நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபார் சூடான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாக இருந்து இந்த முகமது ஹசீம் அப்படிங்கிறவர் நினைவு கூறப்பட்டு வருகிறார். இந்த ஒரு போராட்டத்தில், அதாவது ஜூன் மாதம் நடந்த அந்த போராட்டத்தில் 120க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் முகமது ஹசீம் மட்டார் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஒரு நபராக இருக்கிறார். அவருக்காக சூடான் முழுவதுமாகவே ரொம்ப பெரிய பிரார்த்தனைகள் எல்லாமே நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா ஒரு இனக்குழுவை தனியாக பிரித்தெடுத்து வேறொரு நாடாக அறிவித்துவிட்டு அந்த நாட்டுக்கு தேவையான எந்த ஒரு நல்லதும் செய்யாம இப்ப வந்த சில நபர்களுக்காக பல நல்லது வடக்கு சூடானில் செய்யப்பட்டது. ஆனால் வடக்கு சூடான் நமக்கு ஆதரவாக செயல்படாது அப்படின்னு நினைச்ச மேற்கத்திய நாடுகள் வடக்கு சூடானையும் தெற்கு சூடானையும் ஒரே நேரத்தில் அபகரிக்க நினைக்கின்றன. அதுக்கு தொடர்ச்சியை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதற்கு பின்னாடி நடந்துச்சு. அதை வரும் காலங்களில் முடிஞ்சா இந்த சூடான்ல அடுத்த அப்டேட்டா நம்ம தமிழ் பொக்ஷம் சார்பாக பதிவு செய்யப்படும். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.